ஹைகோர்ட் வந்து இந்த கேசஸ் அன்கன்சுமேட்டட் மேரேஜ் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெஷலாக பேர் போட்டு அனுப்பிச்சாங்க, டாக்டர் காமராஜ் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதை நான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் கேசஸ்லாம். யூஸ்வலாக அப்படி ஹைகோர்ட் அன்யூஷுவலாக அப்படி அனுப்ப மாட்டாங்க. அங்கே போய் விவாகரத்துக்கு வந்த கேஸை எங்களுக்கு பேர் போட்டு அனுப்பிச்சாங்க, இங்கே போய் பாருங்க. அவங்க வந்து வரும்போதே வக்கீல்களோட வருவாங்க. டாக்டரை பார்க்க வரும்போது வக்கீல். ஆமாம், வக்கீலோட தான் வருவாங்க. ஏன்னா அந்த கேஸ் வந்து அவ்வளோ தூரம் போயிடுச்சு இல்லையா, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால தனியாக வர மாட்டாங்க. அப்புறம் டெஸ்ட் எல்லாம் முடிச்ச பிறகு டெஸ்ட்டில் காப்பி மட்டும் கொடுங்க டாக்டர்னுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், இதை சரி பண்ணி கொடுத்துட்றேங்க, உங்களுக்கு 100% சரியாயிடும். இல்லை டாக்டர், எங்களுக்கு காப்பி மட்டும் கொடுங்க. ஏன்னா அவங்க சண்டைகள் அதிகமாகி நம்பிக்கை இழந்துருவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நம்பிக்கை இழக்கிறது தான். ஆரம்ப கட்டத்தில் இது வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். கணவன் மனைவி மட்டும் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு ஒரு ஒரு இன்சைட் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் குடும்பத்தோடு வந்தாங்கனாலே பிரச்சனை அதிகம்னு அர்த்தம். ஏன்னா 2 குடும்பங்களும் சேர்ந்து வருவாங்க, சண்டை பெருசாகிடும். எல்லோரும் இங்கேயே பெரிய சண்டையெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரும். அப்போ அது வந்து கிட்டத்தட்ட சில நேரம் சரியாகும், சில நேரம் அவங்க சண்டைகள் அதிகமாகிறதுனால அதிலே பிரிஞ்சிருவாங்க. தப்பான வார்த்தைகள் அப்படியெல்லாம் பேசி அப்படி பிரியிடுவாங்க. இந்த கோர்ட்டு கேஸெல்லாம் என்ன ஆச்சுன்னா, காப்பி மட்டும் கொடுங்கன்னுவாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம். சரி பண்ணுறோன்னா கேட்க மாட்டாங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். இது சரி பண்ண முடியும், ஆனால் இந்த கிளையண்ட்ஸ் வந்து இவங்க யாரும் அதுக்கு முன் வர மாட்டாங்க, இதுக்கு தெரப்பி இருக்குது சரியாகும் அப்படின்னு அனுப்பி ஹைகோர்ட்டுக்கு, ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவோம். அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு 10 கேஸஸ் அந்த மாதிரி ஆச்சு. ஒரு கேஸில் கூட அவங்க முன் வரல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. அதனால் கோர்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அதில் ஆர்வம் இல்லை, நாங்களும் அதை ஒன்றும் பண்ண முடியல. அதை நிறுத்தியாச்சு, அந்த ப்ரொசீஜர் நிறுத்திட்டோம்.